ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் போலி தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போய்ட்டுலாம் ஈவினிங் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 கப் மைதா எடுத்துக்கலாங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைகிற அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம கையிலேயே தான் திரட்டி அதை நம்ம எடுத்து தோசைக்கல்லில் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்டாக வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அந்த டைமில் வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அது வந்து நல்லா உடச்சி போட்டிருந்தா 1 கப் வருங்க. நான் அப்படியே அப்படியே எடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் தெரியலாம், இல்லை சின்னதாகவும் கூட தெரியலாம். ஆனால் 1 கப் வருங்க அது கண்டிப்பாக. இந்தளவுக்கு நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா உருக்கி இந்தளவுக்கு பாகு பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப பாகாக வரணும் அப்படின்றது கிடையாதுங்க. இந்தளவுக்கு உருக்கி வந்துட்டால் போதும். இப்போ வந்து 1 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து ஒரு 3 ஏலக்காய் இடித்து எடுத்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இனிப்பு எப்போ செஞ்சாலுமே கொஞ்சம் ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்திக்கிட்டோம்னா அந்த இனிப்பு வந்து நம்ம தூக்கி கொடுக்குங்க. இந்த அளவுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சிங்க. இவ்வளோதாங்க இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ வந்து நான் தட்டி போட்டுட்டேன். இதை வந்து உங்கள்கிட்ட காட்டலை, வீடியோவாக காட்டலை. நான் தட்டி போடுறது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கையிலேயே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு மாவு வந்து உருண்டை பிடிச்சிட்டு இது நல்லா திரட்டிக்கலாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை அந்த பூரணம் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்தி விட்டு நல்லா எல்லா பக்கமும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இது சப்பாத்தி மாதிரி திரட்டிக்க போகிறோம். அதுவும் கையிலேயே பண்ணிக்க போகிறோம். இதை வந்து கையிலேயே பண்ணி தான் நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்தி. ஏன்னா மைதா மாவில் நம்ம செய்கிறோம். அது வந்து அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சு பாருங்கள். மேக்ஸிமம் இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு திரட்டியாச்சு. நம்ம எடுத்து கல்லில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாங்க. இது டீ டைமுக்கெல்லாம் தொட்டுக்க சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.